இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு மூன்று வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு ஈடுபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 23, 24, 25 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவர்கள் சிலர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிற ஒரு காரியத்தை எழுதப்பட்டு இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானோ அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேராதானோ என்று கேட்டான். அதுக்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். எல்லாருமே என்ன செய்யணும்? இடுக்கமான வாசல் வழியாய் உள்ள போவதற்கு எல்லாருமே நீங்க பிரயாசப்படுங்க. ஏன் இடுக்கமான வாசல் வழியாய்? விஸ்தாரமான வாசல் வழி ஒன்று இருக்கிறது. 2 கேட்டுக்கு போற வாசல் அது விரிவாய் இருக்கும். நரக ஆண்டவருடைய சமூகத்துக்கு பரலோகத்துக்கு போகிற வாசல் கொஞ்சம் இடுக்கமாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அதுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு இடுக்கமான வாசல் வழி அப்படின்னு சொன்னா இப்படிதான் நீ போகணும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நீ மதுபானம் பண்ணக்கூடாது, புகைக்குடியை அடிக்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது, களவு செய்யக்கூடாது, உண்மையுள்ள மனிதனாய் நீ இரு என்று சொல்லி ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின் பிரகாரம் நடக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்க அதில் பிரயாசப்படுங்க. இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் உட்பிரவேசிப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அதை சொல்றார். ஆனா உட்பிரவேசிக்க பிரயாசப்பட்டும் அநேகர் என்ன செய்யலையா? உட்பிரவேசிக்க முடியவில்லை. பிரயாசப்படுறாங்க. வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போயிட்டு அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் கூடாமல் போகும்? அவங்க வகை தேடுறாங்க, ஆனா அவர்களால் கூடாமல் போகும். இந்த உலகத்தினுடைய மாயமான காரியங்கள் என்ன செய்யுதான்? இச்சித்து வைத்து விடுதான். நம்மளை உலகத்தினுடைய காரியங்களை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் விழுந்து போவோம். அதனால தான் அவங்க பிரயாசப்படுறாங்க. ஆனால் வெளியே போயிட்டு வரும் பொழுது ஏதோ ஒரு காரியம் அவங்களை வழி தப்பி நடக்க செய்கிறது. இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்காதபடி அந்த உலகத்தினுடைய காரியத்துக்குள் இழுத்து செல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமா, உலகம் எங்கும் சூழ்ந்திருக்கிறது. என்ன சூழ்ந்திருக்கிறது? பாவங்கள் சூழ்ந்திருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்க முடியாது. அதாவது அரசாங்க கட்டளைகளும் சில நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? தண்டனை. இங்கே லோக்கல்லையே இப்போ ஒரு ஹெல்மெட் போடலாம் அப்படின்னு சொன்னால் ஃபைன், ராங்காக டிரைவ் பண்ணிட்டு வந்தால் ஃபைன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ உடனே இதெல்லாம் நடக்கப்படுகிறது. ஒரு நேரம் என்ன செஞ்சிருவாங்க? விட்டுருவாங்க. ஒரு சில நேரத்தில் அந்த ரைடு வரும்போது என்ன செய்வாங்க? ஹெல்மெட் போடல 1000 ரூபா ஃபைன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதை மீறி ஒரு தடவை நீங்கள் போகிறீங்க, ஒரு 1000 ரூபா ஃபைன். 2வது தடவை போகிறீங்க 1000 ரூபா ஃபைன். 3வது தடவை போகிறீங்க 1000 ரூபா ஃபைன். 4வது தடவை அப்படி செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. ஆனால் அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சாதாரணமாயிரும். நீங்கள் எப்படியோ போ, ஆக்சிடென்ட் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அரசாங்கம் விட்டுருச்சு அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஹெல்மெட் போடாத நிமித்தமாய். அதை என்ன செய்கிறாங்க? இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணனால ஆக்சிடென்ட் குறைக்கப்படுகிறது. ஒருவேளை அடிபட்டால் கூட அவங்க உயிர் சேதம் வராதபடி பாதுகாக்கப்படுகிறது. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிற, இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க அவங்க முயற்சி பண்ணாலும் வர முடியல. ஏன் அப்படின்னா அங்கு சட்டத்திட்டங்கள் அங்கே சரியாக சொல்லி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நீ வாழணும், எப்படி வேணாலும் நீ வாழணும்னு நினைச்சா முடியாது. மனிதனுடைய தீர்ப்பு வேற, கடவுளுடைய தீர்ப்பு வேற. மனிதனை பூமிக்கு அவர் உருவாக்கியை கொண்டு வந்தது ஒரு நோக்கமே, இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, மனிதனை உருவாக்கினது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக.
ஆனால் அவருடைய செயல்கள் எல்லாம் என்னாச்சு தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தாதபடிக்கு அவர் வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லுகிறது. நோவாவினுடைய காலத்தில் மனிதனுடைய காரியங்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறார்? மனவேதனை அடைந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. மனிதனை படைத்ததுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன், முற்றிலும் மனிதனை பூரா அழித்து போடுகிறார். ஒரு 8 பேர் அங்கு பாதுகாக்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வின் ஆவி நமக்குள் இல்லை. அங்கு மனிதனுடைய பாவம் பொல்லாததாக இருந்தது. 1ஆம் அதிகாரத்தில் தோங்கி வரும்பொழுது 900 வருஷம் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 6வது அதிகாரத்துக்கு ஆதிகாமத்தில் வரும்போது 120 வருடமாய் மாற்றப்படுகிறது. அப்போ மனிதனுடைய பாவம் எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும் பாருங்க. இந்த 1 அதிகாரத்திலிருந்து வாசித்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 6ஆம் அதிகாரத்திலே அதோடைய காரியம் இருக்கும், அந்த மனிதனுடைய பாவங்கள். அப்ப மனிதனுடைய பாவம் பொல்லாததா இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்லி இப்படி அதுக்கப்புறம் தான் அந்த கட்டளைகள்லாம் பிறப்பிக்கப்படும். எப்படி வாழணும், இந்த வேத புத்தகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழணும், யாரை திருமணம் பண்ணிக்கணும், எப்படி இனஜென்ன அந்த சொந்தத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், எல்லா விதமும் இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது பிரியமானவர்களே. இந்த வாசித்தா தான் அதை அறிந்து கொள்ள முடியும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாமே எழுதப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இந்த கட்டளைகளெல்லாம் கொடுக்குறார். ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இதை நீ சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் வேத புத்தகத்தை வாசிப்பது கிடையாது. யாராவது இப்போ நாங்கள் யாராவது பிரசங்கம் பண்ணுறாங்க, அதை காதால் லேசாக கேட்டுட்டு அது ஒரு நாள் கொஞ்சம் கேட்டாத மாதிரி போயிடும். ஆண்டவர் சொல்ல அநேக நேரங்களில் கேட்டும் கேட்காதவர்களாயும் கண்டும் உணராதவர்களாயும் பார்க்க அப்படின்ற சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது எதுக்குன்னா கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்படுகிறதுக்கு. இந்த இடுக்கமான வாசல் வழியாய் கடந்து செல்ல முடியாம அப்படியே கொஞ்சம் அவங்க விலகி போறாங்க பார்த்தீங்களா, கைவிடப்பட்ட சூழ்நிலை. முயற்சி பண்றவங்க முயற்சி பண்ணி அப்படி உள்ள போவாங்க. திடீர்னு கொஞ்சம் இடரா நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடறாங்க? விலகி போயிடுறாங்க. பிரியமானவர்களே, அநேக பேர் முயற்சி செய்தும் அதற்குள் வர முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், வீட்டெஜமானன் எழுந்து கதவை பூட்டின பின்பு ஒரு நாள் அந்த கதவு அடைக்கப்படும். இது கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் காலம், கிருபையின் காலம். இந்த கிருபையின் கதவு ஒரு நாள் அடைக்கப்படும். இந்த கிருபையின் வாசலுடைய கதவு அடைக்கப்படும். அடைக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் சொல்றாரு, கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதித்திரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க போய் கதவை தட்டி எங்களுக்கு தரங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் எஜமான் நினைச்சு வரோம், உங்களை ஒரு யாருன்னே தெரியாது, எவ்விடத்தாரோ தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சு கதவை திறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் முடிஞ்சு. பரலோகம் நரகம், பரலோகத்துக்குள்ள கதவு அடைக்கப்பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் உலகத்தினுடைய சூழ்நிலை. அப்ப ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் சொல்றார். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க கொஞ்சம் கஷ்டமா தான். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அடுத்தவை சொத்தை அகபரிக்க கூடாது, மற்றவங்களுக்குள்ள பொருட்களை இச்சிக்க கூடாது, பொறாமை, எரிச்சல், வன்கண், மாந்திரம் செய்கிறது, பல காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் செய்யாத, இப்படி நட அப்படின்னு சொல்றார். அதான் இடுக்கமான வாசல். இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்றது தான் இடுக்கமான வாசல். அதில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நம்மளை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதில் பிரவேசித்தோம்னா நித்திய பரலோகத்துக்கு நாம் கடந்து செல்ல முடியும். ஒருவேளை விஸ்தாரமா எப்படி வேணா வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு நாள் வரும், அது வருத்தமும் வேதனையும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வருத்தமும் வேதனையும் பல்கடிப்பும் புழுசு ஆகாது என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு நாங்கள் போகாதபடிக்கு இந்த பூமியில சில காரியங்களை கட்டுப்பாடோடு நாங்கள் நடந்து கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.